வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பார்ஸ் பிபிஓவில் 3 விதமான பிபிஓ வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2016க்கு முன்னாடி வந்த பென்ஷனரோட பிபிஓவில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2016லேருந்து ஸ்பார்ஸ் பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இடையில் வந்த பென்ஷனரோட பிபிஓவில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்த பென்ஷனரோட பிபிஓவில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 2006க்கு முன்னாடி, அதாவது 6வது பே கமிஷனுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு வந்து எம்எஸ்பி வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓவில் எப்படி வந்து நீங்கள் செக் பண்ணி உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து எந்தெந்த முறையில் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் 3 விதமான பிபிஓ வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் பென்ஷனருக்கும் சரி சேனலுக்கும் சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு. ஸோ இவரோட இந்த மாதிரி யாரெல்லாம் 1 ஜனவரி 2016க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்தீங்களோ உங்களோட பிபிஓவில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நோஷனல் பே டீட்டெயில்ஸ் ஆஸ் ஆன் 1 ஜனவரி 2016ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏன் வந்து 1 ஜனவரி 2016 கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த 1 ஜனவரி 2016 தான் நம்மளோட 7th பே கமிஷன் வந்தாச்சு. ஸோ அந்த 7th பே கமிஷன் படி உங்களோட பேசிக் பென்ஷன் கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்கீங்க, அதாவது 1 ஜனவரி 2016 நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருந்தாக்கா உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்ற கேல்குலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நோஷனல் பே டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து எப்போனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்கலாம், அதாவது 2000 வந்திருக்கலாம், இல்லை 95 வந்திருக்கலாம், இல்லை 2005 வந்திருக்கலாம். நீங்கள் எந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருந்தாலும் அந்த டைமில் உங்களோட பேசிக் பே படி உங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த 7th பே கமிஷன் படி, அதாவது பென்ஷன் ரிவிஷன் வந்தது பிறகு ஓஆர்பி 1ம் சரி, 7th பே கமிஷன் சரி, இல்லை ஓஆர்பி 2ம் சரி, இந்த மாதிரி பென்ஷன் ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுனால இங்கே வந்து இவங்க 7th பே கமிஷன் படி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பே லெவல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரேங்கில் வந்தீங்களோ அந்த ரேங்க்குக்கு தகுந்தாப்புல உங்களோட பே லெவல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா L03 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய் இருக்கும், L04 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்காவும், L05 வந்து அவுல்தாராவும். இந்த மாதிரி ரேங்க் வந்து அதிகமாகும் போது அவங்களோட பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரேங்க்குக்கு தகுந்தாப்புல பே லெவல் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி சர்வீஸ் பேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எம்எஸ்பி ஈக்குவல் எம்எஸ்பியாக கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆனால் 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல், அதாவது எம்எஸ்பி வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஸோ யாருக்கெல்லாம் மிலிட்ரி சர்வீஸ் பேன் போட்டு 5200 கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே இன் பே மெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பென்ஷனருக்கு 21700 போட்டிருக்காங்க. அதாவது இவர் 1 ஜனவரி 2016 ரிட்டையர் ஆகிட்டு வந்திருந்தாக்கா அவரோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21700 இருந்திருக்கும். ஸோ அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4 பிப்ரவரி 1985. ஸோ 85 வரும்போது இவருக்கு இவ்வளோ பேசிக் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து எந்த கேல்குலேஷன் எடுத்துக்கிறாங்கனாக்கா 1 ஜனவரி 2016 7th பே கமிஷன் படி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் குரூப் பே இருக்குது. இந்த எக்ஸ் குரூப் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் எக்ஸ் குரூப் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பே இருக்கோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒய் குரூப்ன்றதுனால இங்கே வந்து பே இல்லை. அதே போல் இங்கே கிளாசிஃபிகேஷன் அலௌன்ஸ் வந்து இவருக்கு கொடுக்கல. ஏன் இவருக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் அலௌன்ஸ் கொடுக்கலனாக்கா, இவர் வந்து ரிட்டையர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ரெக்ரூட்டாக இருந்தாவே போர்ட் அவுட்டில் வந்து வந்தாச்சு. ஸோ அதனால் இவருக்கு வந்து கிளாஸ் பே கிடைக்கல. யாரெல்லாம் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 பண்ணியிருக்கீங்களோ ஸோ அது அவங்களுக்கு வந்து எந்தெந்த கிளாஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட கிளாஸ் பே வந்து கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரான்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26900 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த 26900 வந்து எப்படி வந்தாச்சுனாக்கா, இந்த 21700 இந்த 5200 கூட்டியாச்சுனாக்கா உங்களுக்கு 26900 வந்து வரும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிபிஓலுமே உங்களோட மிலிட்ரி சர்வீஸ் பே இன் பே மெட்ரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கிளாஸ் பே இருக்குனாக்கா கிளாஸ் பே, இது எல்லாத்தையும் கூட்டி என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ
ஸோ உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து உங்களுக்கு பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா நம்ம வந்து நிறைய வீடியோ சொல்லியிருப்போம். உங்களோட லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா என்னவோ அதுலேருந்து 50% சொல்லிட்டு. ஸோ இந்த லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராலேருந்து 50% தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு சர்வீஸ் பென்ஷனாக வந்து கிடைக்கும். ஸோ இவரோட கேல்குலேஷன் படி 26,900 வந்து இங்கே லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரான்னு வருது. ஸோ இந்த 26,900 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13,800 இவரோட சர்வீஸ் பே வந்து இருக்குது. 13,450 தான் வந்து வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,800 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த வித்தியாசம் வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ORP2 படி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த PPO வந்து 8 ஜூலை 2023 தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. 2023 பிப்ரவரிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP2 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால இந்த PPO வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP2 கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 ஜூலை 2019 இது எஃபெக்டடு. 1 ஜூலை 2019 முன்னாடி வந்து இவரோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,450 தான் இருந்திருக்கும். ஸோ 1 ஜூலை 2019 அப்புறம் ORP2க்கு அப்புறம் இவரோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13,800 வந்து வந்தாச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ORP2ல வந்து டேபிளில் வந்து பார்த்துருக்கீங்க. இவரோட லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 2 மாதம் 23 நாள். ஸோ இங்கே நம்ம அந்த ஒரு வருஷத்தோட சிப்பாய் ரேங்க் வந்து பார்த்தாச்சுனாக்கா 13,800 நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பென்ஷன் கேல்குலேஷன் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து 2016க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு. ஸோ இப்போ 2016லேருந்து கொரோனா பீரியடில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட PPOவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க தவிர அங்கே ஆஸ் ஆன் 1 ஜனவரி 2016 வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் 2016க்கு அப்புறம் வந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவலு சேம் என்ன கொடுத்தாங்களோ அதே கொடுத்துருக்காங்க. அதே போல் மிலிட்ரி சர்வீஸ் பேவும் வந்து 5,200 கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் அலோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 675 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த PPOவில் இல்லாத ஆவரேஜ் பே ஆஃப் லாஸ்ட் 10 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மாதத்தில் அவங்க என்ன பென்ஷன் பேமெண்ட் வாங்கினாங்களோ அதோட ஆவரேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பே மெட்ரிக்கிங் வந்து 38,100 கொடுத்துருக்காங்க. குரூப் பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து இங்கே 43,975 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பே மெட்ரிக்கு, கிளாஸ் பே, மிலிட்ரி சர்வீஸ் பே இது மூணுத்தையும் கூட்டி இங்கே 43,975 வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாரோ 30 செப்டம்பர் 2018 இவர் ரிட்டையர்மெண்ட் ஆன டைமில் இவங்களோட DA அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DA வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9% வந்து இருந்தாச்சு. ஸோ அந்தபடி தான் இவங்களோட கிராஜுவேட்டி கேல்குலேஷன் வந்து மற்ற பென்ஷன் பெனிஃபிட் என்ன இருக்கும் அது வந்து இவங்களுக்கு கேல்குலேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த 43,975 படி இவருக்கு வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,988 வந்து இவருக்கு பேசிக் பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1 அக்டோபர் 2018 ஏன்னா இவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,988 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த PPOவில் வந்து இன்னொன்று வந்து பார்க்கணும். நீங்கள் இவருக்கு வந்து இங்கே பே மெட்ரிக்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து 37,000 38,100 வந்து பே மெட்ரிக்கே வந்து மாறிச்சு. இங்கே வந்து பேசிக் பென்ஷன் வந்து மாறலை. அவர் ஆன் சர்வீஸில் இருக்கும்போது என்ன பேசிக் பேவோ அந்த பேவே வந்து மாறினால தான் இவருக்கு வந்து இங்கே ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஆன் சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பேசிக் பே வந்து கிடைச்சிருக்கணுமோ அதை விட கம்மியாக கிடைச்சி நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு முறையில் அது வந்து ரிவிஷன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பே மேட்ரிக் வந்து ரிவிஷன் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிராஜுவேட்டியும் வந்து கிடைக்கும். அதே போல் லீவ் என்கேஷ்மெண்ட்டோட அமௌண்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கம்யூட்டேஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்கனாலும் அதோட கேல்குலேஷன் படியும் எதெல்லாம் பேசிக் பே வச்சு உங்களோட கேல்குலேஷன் நடக்குமோ அதுபடி உங்களோட ரிவிஷன் எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் தொகை இருக்கோ அது வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து லாஸ்ட் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42,200 தான் இருந்தாச்சு. இங்கே 43,975 வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாரோட PPOலாம் பேசிக் பேவே மாறி இருக்கோ, பேசிக் பென்ஷனில் பேசிக் பே மாறுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். இதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பேசிக் பென்ஷனை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பென்ஷன் கேல்குலேஷனு இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நம்ம 2 PPO வந்து பார்த்துருக்கோம். அதாவது 2016க்கு முன்னாடி வந்தவங்களும் சரி, 2016லேருந்து கொரோனா பீரியடில் வந்து வந்தவங்களுக்கும் சரி. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்தவங்களோட PPOவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே சேம் பே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹவுல்தார் ரேங்கில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா L05 பே மிலிட்ரி சர்வீஸ் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,200, கிளாசிக் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் பே 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45,690 கொடுத்துருக்காங்க. பே இன் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 40,400 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 46,550 வந்திருக்கு. இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது இவர் டிஏ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து இருந்தாச்சு. ஸோ இதுபடி இந்த மிலிட்ரி சர்வீஸ் பே, கிளாஸ் பே, லாஸ்ட்டு பே இன் பேமெண்ட்டுக்கு இது மூணுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 46,550 வருது. இந்த 46,550 இவரோட சர்வீஸ் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,025 வந்து இவரோட சர்வீஸ் பென்ஷனும். ஸோ இவருக்கு வந்து டிசபிலிட்டிஸ் 75% இருக்கிறதுனால அந்த பென்ஷனை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 பிப்ரவரி 2024. ஏன்னா இவர் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் 2024 தான் இவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிபிஓவில் நோஷனல் பே டீட்டெயில்ஸ் வச்சு தான் பே டீட்டெயில்ஸு, நோஷனல் பே டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் 2016க்கு முன்னாடி வந்தீங்களோ உங்களோட பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோஷனல் பே டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 2016க்கு அப்புறம் வந்த பென்ஷனரோட பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களோட ஒரு டைமும் பென்ஷன் ரிவிஷன் ஆகும்போதும் இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் எப்போவுமே உங்களோட பே மேட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகாது. உங்களோட ஆன் சர்வீஸ் பேசிக் பே சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் இந்த பே இன் பே மேட்ரிக் வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஓஆர்ஓபி ரிவிஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வித் எஃபெக்டட் ஃப்ரம் எஃப்லேருந்து இவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை, இந்த சர்வீஸ் எலிமெண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த டேபிளாக கூட நீங்கள் கம்பேரிசன் பண்ணி எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 விதமான பிபிஓ வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 பிபிஓ வச்சு நான் உங்களுக்கு என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லை பிடிச்சிருக்குனாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் ட்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.